அமித்ஷா அவர்களுடைய மோடி பொங்கல் இதுவாக அவங்களுக்கு கை கொடுக்குமா சார்? கை கொடுக்கும். கட்டாயம் மோடியோட அரசியலை ஒழிச்சு கட்டுறதுக்கு பொங்க வைக்க போகிறாங்கன்ற அளவுக்கு கை கொடுக்கும். இது வரைக்கும் அண்ணாமலை நயினாருக்கு எதிராக தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது. இப்போ அண்ணாமலையை பதவியிலிருந்து இறக்கிட்டு தான் நயினார் பதவியில் வந்தார். ஆமாம், ஒரே பதவியில் எப்படிங்க 2 பேர் இருக்க முடியும்? ஒருத்தர் தூக்கிட்டு தான் இன்னொருத்தர் வர முடியும். அப்போ இவர் தான் அவரை குழியை பறிச்சுட்டு அவரை தூக்கிட்டு இவர் வந்துட்டாருன்னு உலகத்துக்கே தெரிஞ்சது. இப்போ இவரை தூக்கிட்டு அவர் வர்றதுக்கு பார்ப்பாரு. இப்போ நயினார் சொல்றாருல சார், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அமித்ஷாவுடைய எண்ணத்தை நிறைவேற்றணும். அப்படி என்ன அமித்ஷாவுடைய எண்ணம்? மொத்தமாக பிஜேபி போங்காக்கி விடுறது தான், ஆர்எஸ்எஸ்ஸை காலி பண்ணுறது தான். அவர்கள் அதுக்குள்ளே அவங்க எண்ணத்தை நிறைவேற்றுவாங்க. இவங்க 2 பேரையும் அரசியல் விட்டே போகிறதுக்கான வேலைகளை அவங்க பார்த்துட்டு. இப்போ பாஜகவுடைய தேர்தல் கணக்கு என்ன சார்? ஆரம்பத்திலிருந்து சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, பீகார் தேர்தல் கணக்குனா ஆட்சியை பிடிக்கிறது தான், வேற என்ன. இப்போ பீகார் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு இங்கே அமித்ஷா ஏதாவது பண்ணுவாருன்னாங்க. இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை. இப்போ 5ஆம் தேதி வராரு, ஒரு கூட்டம், அடுத்தது மோடி பொங்கல், இதெல்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு என்ன மாதிரியான விளைவுகள் அவங்களுக்கு பாஜகவில் ஏற்படுத்தும்? திருப்பி வீட்டுக்கு போகிற அவங்களுக்கு இங்கேருந்து ஒட்டுமொத்தமாக துரத்துறதுக்கான விளைவுகள் தான் ஏற்படுத்தும்.